வணக்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆதிசக்தி மகாசக்தி நம்மளோட வாராகி அன்னைக்கு எந்த அன்னைக்கு நம்ம பூஜை செஞ்சாலும் அந்த பூஜைக்கு பலன் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் தேய்பிறை பஞ்சமியான இன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் அந்த பலன் இரட்டிப்பு மடங்காக இல்லை 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதி வர இன்றைக்கி இந்த நாளை தவற விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாராகி அன்னையை இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்காக என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரி மந்திரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். பஞ்சமி திதி இன்றைக்கி காலையில் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் இருக்குது. இதில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பூஜை செய்யலாம். மாலை வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்தது. ஏன்னா தேய்பிறை திதி வர நாட்களில் பூஜைகள் எப்போவுமே மாலை பொழுதில் தான் இருக்கணும். அப்படி மாலை பொழுது நீங்கள் வாராகி அன்னைக்கு பூஜை செய்யலாம். வழக்கமாக செய்கிற பூஜைகளே உகந்தது தான். வாராகி அன்னைக்கு மண்ணகல் விளக்கு ஏற்றி வச்சு பூஜை செஞ்சாலே போதும். வேறு சிறப்பு வழிபாடுகள் எப்போவுமே தேவையே கிடையாது. வாராகி அன்னைக்கான மந்திரங்கள் ஏற்கனவே நான் பதிவில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் வாராகி அன்னையோட 12 திருநாமங்கள் வரும். அதுக்கப்புறம் வாராகி அன்னையோட மந்திரம், மூல மந்திரத்தில் ஒரு வகையான மந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். இந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அன்னையோட அருள் சீக்கிரமாக கிடைக்கும். உண்மையான மனசோட பக்தியோடு நீங்கள் பூஜை செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். இந்த மந்திரங்கள் ஒரு கருவி மட்டும்தான். நம்மளோட விஷயங்கள் எதை நினச்சி நம்ம செய்கிறோமோ அதை சீக்கிரமாக கொண்டு வர கருவி தான் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை மட்டுமே நம்பக்கூடாது. தெய்வத்தை நம்புங்க. வாராகி அன்னையை முழுசாக நம்பினீங்கனாலே போதும், நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்னத்த நாளை கண்டிப்பாக தவற விட்டாதீங்க. மறக்காமல் வீட்டிலேயோ இல்லை கோயில்லையோ போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முழு பலன் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வழிபாட்டுக்குரிய ஒரு நெய்வேத்தியமாக அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கோ இல்லைன்னா எள்ளுருண்டையோ நெய்வேத்தியம் பண்ணி பூஜை செஞ்சிங்கன்னா போதும். வாராகி அன்னையோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வழிபாடு பஞ்சமி திதியில் தவறாமல் செஞ்சுட்டு வரவங்க கண்டிப்பாக இன்றைக்கும் தவற விடாதீங்க. நீங்கள் நினச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கும். இது ரொம்பவுமே அவசர பதிவுன்னு தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக அந்த பதிவு கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்றைக்கி பஞ்சமி திதியை பயன்படுத்துங்க. நீங்கள் நினச்ச காரியத்தை கண்டிப்பாக அடைவீங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.